யார்? கொரியர் சார். சொல்லுங்கள். பரத் யாராச்சும் இருக்காங்களா? நான் தான் பரத். உங்களுக்கு தான் சார் கொரியர் வந்திருக்கு. இதில் ஒரு சைன் மட்டும் போடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Waiting you to welcome on board. Congratulations. இதை முதல்ல மச்சான்ட்ட கால் பண்ணி சொல்லுவோம். சொல்றா மச்சான், வேலை கிடைச்சிச்சுடா. எல்லா ரவுண்டும் கிளியரு. இப்போதான் ரிசல்ட் வந்தது. சூப்பர்ரா. எப்போ ஜாயினிங்? 1 வீக்ல ஜாயின் லெட்டர் வந்துடும் போட்டிருக்கு. மெயில் பண்ணாங்களோ? மெயிலில் தாண்டா வர வேண்டியது. வர மெயிலெலாம் டிராஃப்ட்லேயே போய் ரிசீவ் ஆகுது. மெயில் வரதுக்கு முன்னாடி கொரியர் வந்துருச்சு. இன்னொரு தடவை போய் மெயில் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, பிரீத்தி கிட்ட சொன்னியா அத? பிரீத்தி இன்னும் இல்லைடா. அவகிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்லணும் தான், பட் கால் எடுப்பாலான்னு தெரிலடா. அதெல்லாம் பண்ணா எடுப்பா. லாஸ்டா எப்போ பேசினா அவட்ட? ஒரு 10 to 12 months ஆகுது இருக்கும். அப்ப கஷ்டம்தான். அதெல்லாம் உங்க பிரச்சனை. சரி, பிரச்சனையை முடிச்சுட்டு சட்டு புட்டுன்னு வந்து நைட்டு ட்ரீட் வைக்கிற வழியை பாடுறா. உனக்கு உன் கவலை. பிரீத்தி அவ தான் எனக்கு எல்லாமே. நான் அவன் மேலே காமிச்ச அன்பை விட அவன் என் மேலே காமிச்ச அன்பு ரொம்பவே அதிகம். அதுக்காகவே அவளை நல்லா பார்த்துக்கணுன்னு யோசித்தேன். அதுவே எங்கள் பிரேக்கப்புக்கான காரணமாகவும் முடிஞ்சது. அவள் கூட பிரிஞ்சிருந்த இந்த பல மாதங்களை விட அவள் கூட சந்தோஷமாக இருந்த அந்த சில மாதங்கள் தான் இன்னும் என் கண்ணுக்குள்ள நிற்கிது. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பா சொல்லுப்பா. பரத், சுந்தரமாமா ஃபோன் பண்ணாரு. ம், ஏதோ ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக பைக்கில் போனியாமே. யாருப்பா அந்த பொண்ணு? பிரீத்தியா? ஃப்ரெண்டுப்பா. அம்மா ஃப்ரெண்டா? இல்லையே, அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி சொல்லலையே. ரொம்ப க்ளோஸாக போனதா இல்லை சொன்னார். பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காதப்பா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நம்புகிறேன். அப்பா அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதப்பா. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் ஆகிறதும் லவ்வர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறுறதும் பிரச்சனையே இல்லை. இங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதும் லவ்வர்ஸாக இருக்கும்போதும் அன்பு மட்டும்தான் முக்கியம்னு தெரியும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியும் பணம் மட்டும்தான் எல்லாமேன்னு. ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, பணம் காசு முக்கியம் இல்லை, வாழுற வாழ்க்கைக்கு அன்பும் நிம்மதியும் மட்டும் இருந்தால் போதும்னு. அதெல்லாம் சுத்த போய்ப்பா.
பணம் இருந்தா அந்த அன்பும் நிம்மதியும் எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கும். அப்பா இதெல்லாம் எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க புரியல. பரத், நீ பிரீத்தியை லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பிரீத்தி உன்னை லவ் பண்றான்னு என்னால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுப்பா. சப்போஸ் நீ அவளை கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு நல்ல நிரந்தரமான வேலையை அமைச்சுக்கப்பா. அப்பதான் உன் வாழ்க்கையில பணத்துக்கும் பிரச்சனை இருக்காது, சந்தோஷத்துக்கும் பிரச்சனை இருக்காது. என்ன சரியா? சரிப்பா, இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ மனசு போட்டு குழப்பிக்காம சாப்பிட்டு தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ம், சரிப்பா, பாய். ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி பணம் தான் எல்லாமே வா. நாளைக்கு எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும்ல. ஆனா பணத்தால பிரச்சனை வந்தா, பணத்தால நாங்க கஷ்டப்பட்டா நடக்கவே கூடாது. நான் முதல்ல ஒரு நல்ல வேலையை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பிரீத்தியை நல்லா பார்த்துக்கணும், பிரீத்தி சந்தோஷமா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு அடுத்த சில மாதங்களில் என் ஃபுல் ஃபோக்கஸ் படிக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வேணும்னா அது எவ்வளோ அடம் பிடிக்குமோ அதுக்கு நிகராக ஒரு வளர்ந்தவனா எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு வேணுங்கிற விஷயமான என் வேலைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை அவளுக்காகவே ஒதுக்குனேன். கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் மூஞ்சிலேருந்து சிரிப்பை பார்க்கும்போது இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். பிரீத்தி, அந்த சில மாதங்களில் நமக்கு பிடிச்சவங்களுக்காக, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்காக அவங்கள விட்டே ஒதுங்கி நிற்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி நிற்குங்கிறது விதி அந்த ஒரு நாள் எனக்கு காமிச்சிச்சு. எப்போ வந்த? சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நடு வீட்டில் பேய் மாதிரி உட்காந்துருக்க. உன்னை தான் கேட்குறேன். என்னோட பேசாமையும் என்னை பார்க்காமையும் உன்னால இருக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டல நீ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. இது சொல்கிறது தான் வந்தியா? அல்லாத பிரீத்தி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இதெல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறேன். நமக்காகவா? இல்ல எனக்கு புரியல. டிசி ஜாப்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய படிக்கணும். கோச்சிங் கிளாஸ் வேற போகிறேன். அதனால தான் உன்கிட்ட வந்து பேச முடியல, உன்னை நேரில் வந்து பார்க்கவும் முடியல. இது ஒரு ரீசனா? யாரும் இங்க வேலைக்கு போயிட்டு லவ் பண்றது இல்லையா? கரெக்டு தான். பட் உன் கூட பேசினா டிஸ்ட்ராக்ட் ஆனேன். என்னால் ஒழுங்கா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பிரீத்தி. நான் உனக்கு கேட்குறேன், நான் உன் கூட பேசாமல் இருக்குது உனக்கு மட்டும் தான் கஷ்டம்னு நினைக்கிறியா? எனக்கும் தான். புரிஞ்சுக்கோ. யாரும் நான் கஷ்டப்பட சொன்னா? லவ்ங்கிறது கஷ்டத்தை ஷேர் பண்றது, தியாகம் பண்றது இல்ல. பிரீத்தி, நீ என் மேல அன்பா தான் இருக்க, நானும் உன் மேல அன்பா தான் இருக்கேன். இதெல்லாம் நம்ம லவ் பண்ற வரைக்கும் தான். நாளைக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் மாறிடும். இதெல்லாம் மாறாம இருக்கணும்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு பிரீத்தி.
சரி, உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் வேணும் இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு? தெரியல, 1 month ஆகலாம், இல்லை 1 year கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும். நீ வேலைக்கு போகாம இரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் நினைக்கும் போது நீ என் பக்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். ம். சரி வா, நான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன், போலாம். படத்துக்கு போய் பரத் வா போலாம். வாடா போலாம். வா பரத் போலாம். பைத்தியமாடி நீ? சரி, நான் பைத்தியம் தான். நீ வா, நம்ம பிரீத்தி, போலாம். கிளாஸுக்கு ticket டைம் book ஆச்சு. பண்ணியாச்சு பரத். கிளாஸ்க்கு டைம் நான் ஆச்சு. சொல்றது நீ கேளு. கையை விடு. கையெல்லாம் விட முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன். படம் தான் முக்கியமா இப்ப? என்னைய அடிச்சிட்டல நீ. இனி நீயா வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன். அதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. டு எவ்ரி எண்ட் லைஸ் அ ஹோல் நியூ பிகினிங். இவ்வளோ நாள் கழிச்சு கால் எடுப்பாலான்னு தெரியலையே. இருந்தாலும் கூப்பிடுவோம். ஹலோ பிரீத்தி, எப்படி இருக்க? என் மேலே செம கோவத்தில் இருப்பேன்னு தெரியுது. இன்னைக்கு நீ ஃப்ரீனா ஒரே ஒரு தடவை ஒன்று நேரில் பார்க்கலாமா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock உனக்கு அங்கே வெயிட் பண்ணிருப்பேன். உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வா. அவளுக்காக காத்துட்டு இருந்த அந்த சில மணி நேரங்கள் பல மாதங்களுக்கு அவளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழி என்னங்கிறது உணர்த்துனுச்சு. அவள் வரமாட்டான். அவள் கண்டிப்பாக வரமாட்டான். நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன். எது கிடைச்சா நாங்கள் நிரந்தரமாக ஒன்றா இருப்போம்னு நினச்சோமோ அதுவே எங்களை நிரந்தரமாக பிரிச்சிருச்சு. இனி பிரீத்தி இல்லாத வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போறேன்னு சத்தியமா தெரியல.
கால் பண்ண உனக்கு 10 மாசம் ஆச்சுல்ல? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நான் ரொம்ப ஈகோ பிடிச்சவள பரத். என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஈகோ பிடிச்சவ மட்டும் இல்ல, கொலைகாரியும் கூட. என்ன சொல்ற? நீ என் லைஃபை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருந்தேன். அப்போதான் அவன் வந்தான். அழகே நீ என்ன பார்த்தா நானும் எல்லாம் மறந்து போனேனே. நீ போகும் வழியில் நானும் உந்தன் பின்னே வாரேனே. நீ பேசும் அழகில் என்னை நானும் விட்டு சென்றேனே. புரியாம உந்தன் அழகில் நானும் மயங்கி போனேனே. எங்கடி இருக்க? வெளியில இருக்கேன். எங்க இருக்கேன்னு கேட்டேன். அதான் வெளியில இருக்கேன்னு சொல்றேன்ல. நான் உன் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? என்ன கேட்க போற? Will you marry me? வாட்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். விளையாடிட்டு இருக்கியா கணேஷ்? என்னோட பிரேக்கப்பை யூஸ் பண்ணிக்கிறியா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் உன்னை என் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன், இப்போ அப்படிதான் பாக்குறேன். நினச்சேன்டி நீ பரத்தை பற்றி என்கிட்ட சொல்லும் போதே, பிகாஸ் ஐ லவ் யூ. நீ எல்லா பொண்ணுங்க மாதிரி பண்ணிட்டல. நீ மட்டும்? ச்சே, நீயா எல்லா பசங்கள மாதிரி தானே பண்ற? நீ அவனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு தாண்டி இருக்கணும். இது ஏன்டி உனக்கு புரிய அது எனக்கு மாட்டேங்குது? தெரியாதே. இப்போ நான் என்ன பேசினாலும் உன் மண்டையில ஏறாது. நீ நேர்ல வா, நம்ம பேசிக்கலாம். தயவு செஞ்சு ஃபோன்ல கத்தாத. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், வை. அவ லவ் சொல்லும்போது நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அன்னைக்கு அவ அந்த மாதிரி பேசினதுல இருந்து என்னால அவகிட்ட பழைய மாதிரி பேச முடியல. டேய் ரகு, அந்த உன் ஃபோன் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். இப்போ நீ எப்படி எடுக்காம இருக்கன்னு பார்க்குறேன்.
ஏய் என்னடி அன்னோன் நம்பர்லேருந்து பண்ண எடுக்கிற? கணேஷ், கணேஷ் தாண்டி, நான் தான் பேசுகிறேன். என் நம்பர்லேருந்து பணம் எடுக்க மாட்டேற, வேற எவனோ நம்பர்லேருந்து பணம் எடுக்கிற? என்னை ஏன்டி இப்படி அவாய்ட் பண்ணுற? ஏய் நான் உன்னை லவ் தாண்டி பண்ண, உன்னை கொலை பண்ண நான் சொல்லிட்டு இருக்கேன். கணேஷ் வேணா, ஒரு ஃப்ரெண்டா எனக்கு மேல நல்ல மரியாதை இருக்கு, அது நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசின மரியாதை கெட்டுரும். போனை வச்சிரு. அவனை அவாய்ட் பண்ணது அவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் முடியும்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. அதுதான் அவன்கிட்ட நான் கடைசியா பேசினது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் அவன் இறந்துட்டான்னு. என்னாலதான் அவன் செத்துட்டான். நான் தான் அவனை கொன்னுட்டேன். ப்ளீஸ் அழாத, சொல்றேன்ல, அழாத. ஓகே கூல், எல்லாம் பார்த்துக்கலாம். புரியுது உன் சுச்சுவேஷன் எனக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இங்க என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நான் தான் வந்துட்டேன்ல, இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபீல் பண்ணாத ப்ளீஸ். நான் உனக்கு எதுக்கு தெரியுமா வர சொன்னேன்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. இனிமே உன்னை எப்படி பார்த்துக்க போறேன்னு பாரு. என் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரலான்னு இருக்கேன். அதில் கெத்தா போகணும். என்ன சொல்கிறேன்? எனக்கு ஸ்கூட்டி கெத்தா ஓட்டுவேன். அதுக்கு முதல்ல ஸ்கூட்டி ஓட்ட தெரியணும்டா எனக்கு. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, வா படத்துக்கு போகலாம். யார் சொன்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு? கொஞ்சம் இரு. அப்புறம் பெண்ணு புதுசா யார் இவ? பார்த்துட்டே இருக்காதா? யார் இவ? கிளாஸுக்கு போகிறதுனால எல்லாரும் ஓகே தான் ப்ரோ. ஆனால் எதுவும் பயமாக இருக்கு. வேலை கிடைச்சாதான் பிரீத்தியை கல்யாணம் பண்ண முடியும். ப்ரோ இங்கே நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதுவா, யோசிச்சு பார்த்தா நீ நானும் ஒன்று தான் ப்ரோ. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நீ எதுக்கு இந்த ஜாப் ட்ரை பண்ணுற? கல்யாணம் பண்ணிக்க தானே? அதே மாதிரி தான் நானும். வேலை கிடச்சிச்சின்னா அதை வச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். யோ நான் லவ் பண்ணுறேன்யா, உனக்கு அப்படி இல்லைல்ல? சரி ஓகே, நான் உனக்கு எல்லாம் கிளியராக புரிய வைக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் சும்மா சொல்லு. நல்லா தான் இருக்க. கேட்கல. நல்லா தான் இருக்க ப்ரோ, உனக்கு என்ன குறைச்சல்? மயிறு, நான் நல்லாவா இருக்கேன்? என் ஃபோன்லேயும் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஆனால் நான் அதுக்கெலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். இங்கே இருக்க எல்லா அசிங்கத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அந்த மாதிரி தான் நானும். என்ன எந்த பொண்ணும் பார்க்க போகிறதில்ல, நான் பார்க்குற எந்த பொண்ணும் என்னை திரும்பி பார்க்க போகிறதில்ல. தலைவா, நம்மளாலாம் டெய்லியும் ஜிம்முக்கு போயிட்டு பாடி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ் பேக்லாம் வைக்க முடியாது. அப்புறம் அந்த வெளில வரும்போது சன்ஸ்க்ரீமு, சன் மாஸ்டரா, அதான் வாயில் வரல, அதெல்லாம் போட்டாலும் இங்கே ஒன்றும் மாற போகிறதும் இல்லை. இதெல்லாம் மீறி நமக்கு கல்யாணம் நடக்குன்னு வச்சிங்களேன், நமக்கு பிராண்டான நிரந்தரமான ஒரு வேலை வேணும். அப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு நம்ம ஒரு அரேஞ்ச் ஆகி மாதிரி தெரியும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. துரத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணி லவ் பண்ணுறது ஒரு வகையான யுக்தினா, இதுவும் ஒரு வகையான யுக்தி தானே. டேய் மயிரு. மயிரா? ஆமாடா, இன்னும் கொஞ்சம் பேசினேன் அடிச்சிருவேன். என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாடா, நானே வேலை கிடைக்கல, ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்கேன். உங்ககிட்ட நீ என்ன சொன்ன? வேலை கிடைச்சிரும், எல்லாம் நல்லா நடக்கும், உனக்கு பிரீத்தி கிடைப்பா அப்படி 4 வார்த்தை நல்லதா பேசுவியா. அதை விட்டுக்கிட்டு இது அதுன்னு சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க. சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன். இட்ஸ் ஓகே, என்ன, நான் உனக்கு சூப்பரான ஒரு ஐடியா தரேன். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறியா? ஃபேஸ்புக்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. இன்ஸ்டா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வேற. நீ அடுத்ததுக்கு லீட் எடுக்கிறது தானே, ஆளை விடு, நான் கிளம்புறேன். எப்பா இங்க வாப்பா. என்னப்பா நீ டப்புன்னு சிலுக்கு மாதிரி கோச்சிக்கிற? ஐயா இருப்பா, உனக்கு சூப்பர் ஐடியா தரேன். ஃபேஸ்புக்கில் சர்ச் ஆப்ஷனுக்கு போ, டிசிஎஸ்ன்னு டைப் பண்ணு. அது ரிலேட்டடான ப்ரொஃபைல்ஸ்லாம் வரும். அவங்களுக்குலாம் ரெக்யூஸ்ட்டை கொடு, அதில் யார் உனக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட சேட்டப் பண்ணு. ஜாப் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சரியா வருமா? சரியா வரும், ட்ரை பண்ணு. ஐயோ, அப்படியா சொல்கிறேன்? டேய் கோபி, நில்லுடா. ஃபேஸ்புக்கில் சர்ச் ஆப்ஷனுக்கு போ, டிசிஎஸ்ன்னு டைப் பண்ணு. அது ரிலேட்டடான ப்ரொஃபைல்ஸ்லாம் வரும். அவங்களுக்குலாம் ரெக்யூஸ்ட்டை கொடு, அதில் யார் உனக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட சேட்டப் பண்ணு. ஜாப் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. ப்ரோ சொன்னதை ட்ரை பண்ணலாமா வேணாமா? ட்ரை பண்ணுவோம். ஃபேஸ்புக், டிசிஎஸ், பூஜா, சந்தோஷ், பாலாஜி. ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. பூஜா accepted your request. இவ்வளோ ஃபாஸ்டாவா? யார் இந்த பூஜா? டிசிஎஸ் 3+ years எக்ஸ்பீரியன்ஸ் பா. அதுக்கப்புறம் நான் பூஜாட்ட ரெகுலராக டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் நிறையா பேசணும். பேச அந்த வேலைக்கான பயம் எனக்கு ரொம்பவே குறைஞ்சிது. அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஆனாங்க. அது எனக்கு எப்போவுமே தேவைப்படும்னு தோணுச்சு. அவங்களோட டெக்ஸ்ட்காகவும் அவங்க கால்காகவும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல்சோ அவங்கக்கிட்ட ஒவ்வொரு தடவை பேச இந்த வேலை எனக்கு சீக்கிரமாக கிடச்சிரும், பிரீத்தி எனக்கு சீக்கிரமாக கிடச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமா? எஸ், எப்போன்னு சொல்லு. நாளைக்கு? ஓகே தான். எங்க? நான் யோசிச்சுட்டு எங்கன்னு லொகேஷன் அனுப்புறேன், வந்துரு. கண்டிப்பா லொகேஷன் அனுப்புறேன். ஓகே, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை. பக்கா. சொல்லுங்க பரத். எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன லொகேஷன்ல தான் இருக்கேன். விளையாடாதீங்க, நானும் அதே லொகேஷன்ல தான் இருக்கேன். இதோ வரேன் பாருங்க.
ரொம்பலாம் தேடாதீங்க. நீங்க தேடுற ஆள் நான் தான். அப்போ பூஜா? பூஜா இல்ல, பார்வதி. அப்போ அந்த ஐடி? அது என் கசின் சிஸ்டரோடது. அந்த ஐடியா இப்ப நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிசிஎஸ்ல வேலை பார்க்குறது நீங்களா? ஐயோ, அது நான் இல்ல. அதுவும் என் சிஸ்டர் தான். அப்போ நீங்க? நான் MBA ஃபர்ஸ்ட் இயர், மீனாட்சி காலேஜ். ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? அண்ணா 5 minutes மேடம், இதோ வந்துடுறேன். ஓகேண்ணா. உங்களை மீட் பண்ணும்போது ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கவா? ம். எப்போ கால்ல பேசினாலுமே டிசிஎஸ் டிசிஎஸ் டிசிஎஸ். அப்படி அந்த ஜாப்ல என்னதான் இருக்கு? உலகத்துல வேற எந்த ஜாபுமே இல்லையா? இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து அந்த வேலைனா ஒரு பிரியம், அதான். எதுக்குங்க வாங்க போங்கன்னுலாம் பார்வதினே சொல்லலாமே. பார்வதின்னு கூப்பிட ரொம்ப லெங்தா ஃபீல் ஆச்சுன்னா பாருன்னு சொல்லுங்க. ஏன்னா பூஜா பூஜா பூஜான்னு கேட்டு கேட்டு என் பேரே எனக்கு மறந்து போச்சுங்க. பார்வதின்னு ஒரே தடவை சொல்லுங்க ப்ளீஸ். பார்வதி, சாரி. இவ்வளோ நாள் பூஜா நினச்சி தான் பேசிகிட்டு இருந்தேன். அதான் எனக்கே தெரியுமே, பூஜாவும் நான் தான், பார்வதியும் நான் தான். ஷோ, என் ஜாபுக்காக தாங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடிக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. அதை நீங்க பேச செகண்ட் டேவே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அப்போ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு நான் பூஜாவோட சிஸ்டர் பார்வதின்னு. நான் சொன்னா நீங்க பேச மாட்டீங்களே. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, எந்த பையனாச்சும் பொண்ணோட ஐடிக்கு ஜாப் ரிலேட்டடா டெக்ஸ்ட் பண்ணுவானா? அங்கதான் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆச்சு. அந்த ரெஸ்பெக்ட் பேச பேச லவ்வா மாறிச்சு. ஐ லவ் யூங்க. என்னது லவ்வா? உங்கள் லவ்வா நீங்களே வச்சுக்கோங்க. நான் ட்ரை பண்ணுற வேலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது இல்லை, ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. இனிமேல் அது லவ் கிவன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்கா உங்கள் படிக்கிற வேலையை போய் பாருங்கள். ஓகேவா மிஸ் பூஜா? ம். அப்பா, சொல்லுப்பா. ஹாப்பி பர்த்டே மை சைல்ட். பிறந்த நாளா எனக்கா? என்ன டேட் இன்னைக்கு? ஆமாம். டேய் தூக்கத்தில் பர்த்டே கூட வந்துட்டியா? பா உண்மையாகவே மறந்துட்டேன்ப்பா. சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு. ஆமாம், எனக்கு முன்னாடி உங்கள் அம்மா உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாளே. ஒரு நிமிஷம் இரு. ஆமாப்பா, வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. உனக்கு விஷ் பண்ண தான் பண்ணியிருப்பா, முதல்ல பேசிடு. அது சரி, அம்மா கூட இல்லாமல் என்ன பண்ணுற நீ? வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன்ப்பா. நல்லா வேலை ஊர் பொறுக்கிறப்பா நீ. ஊரெல்லாம் சுற்றுவ, ஆனால் என்ன மட்டும் வந்து பார்க்க மாட்டேன். மை டியர் சன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அப்பா உன்னை வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் நீ தான் அப்பாவை வந்து பார்க்கணும். என்ன புரியுதா? அது சரி, ஏதோ சொல்கிற. யாரோ பெல் அடிக்கிறாங்கப்பா, கொஞ்சம் லைன்ல இரு. லைன்ல இருப்பா, இந்த வரேன். பா எப்படி? வயசுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்றதா இல்லைல்ல நீ? அதுதான்டா உங்க அப்பா. வா. வா வா. மற்ற அப்பா பசங்க பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. எங்கள் அப்பாட்ட நான் அதிகமாக பேசலைன்னா கூட நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்தா வேற மாதிரி இருக்கும்.
செம்மையா இருக்குப்பா. ம் என் அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அம்மா கிட்ட பேசினியா? இப்போதான் பேசினாங்க. என்ன சொன்னா? அந்த லூஸ் அங்கே தான் வந்திருக்கான்னு கேட்டாங்க. சரி அதோட ஆ. கோவிலுக்கு போகணுன்னு சொன்னல, வா போகலாம். மறந்துட்டேன், உனக்கு என்ன gift வேணும்? கிஃப்டெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. கொஞ்ச நாளாகவே மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. நம்ம வேணா ஏதாவது லாங் டிரைவ் போகலாமா? டிப்ரெஷனை குறைக்கணும், அவ்வளோதானே. ம். அதுக்கு எதுக்கு லாங் டிரைவு? ஒரு நிமிஷம் இரு, இந்த வரேன். என்னப்பா இது? பார்க்கிற ஆடு 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 நல்லா ஆடு, அப்படி ஆடு. என்ன எப்படி இருக்கு? சூப்பராக குறைஞ்சிப்பா. இப்போ டிப்ரெஷன்லாம் போயிடுச்சா? அதான் இனிமேல் எப்போ டிப்ரெஷன்னாலும் பாட்டை போட்டு ஆடுறா, எல்லாம் போயிடும். சரியா? இவ எதுக்கு இங்கே வந்தா? யாரா அது? பிரீத்தி தானே? நீ சைலண்டாக இருக்கும்போதே தெரியுதே. நீ பிரீத்தி தானம்மா? வா வாமா. விஷ் பண்ண தானே வந்திருக்க, கொடுமா. அட கொடுமா, சொல்றேன்ல, கொடு. வாங்கிக்கப்பா. ஹாப்பி பர்த்டே. வாங்கிக்கடா. டேய், அப்பா இருக்கிறதெல்லாம் தயங்காத, வாங்கிக்க. அட வாங்கிக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னா வெல்கம் சொல்லணும். சொல்லு. வெல்கம். ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க தானே? ஒன்னதாம்மா கேட்குறேன். ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே? ஆமா அங்கிள், நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் தான். டேய், எதுக்குடா அடிச்ச? சும்மா இருப்பா. பிரீத்தியே கிடையாதுப்பா. பிரீத்தி இல்லையா? அப்ப இது யாரு? என்னடி பிரச்சனை உனக்கு? அப்பா கேட்டதுக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிருக்க. யார் இவன் நீங்க வர சொன்னா? இன்னைக்கு உங்க பர்த்டே இல்ல, அதான் விஷ் பண்ண வந்தேன். நான் கேட்டு நான் உன்னை விஷ் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னேன்ல, வேலைக்காக தான் உங்ககிட்ட பேசுறேன்னு.
ஆமா நீங்க சொன்னீங்க தான், ஆனா என்னால அதை தாங்கிக்க முடியல. நிறைய பேசிட்டு இப்போ பேச முடியாதுன்னா எப்படி? இந்த பாரு பூஜா, பூஜா இல்ல பார்வதி. எனக்கு நீ பூஜா தான். பத்தாம் முக்கியமா நான் சொல்றது நல்லா கேளு. இந்த விஷயத்துல என் மேல தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். உனக்கே தெரியும் நான் ஒர்க்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மத்த எந்த மோட்டிவும் என்கிட்ட கிடையாது. நான் இப்படிலாம் இருக்கிறதுனால என்ன தப்பான பொண்ணு நினைக்கிறீங்களா? சரி இங்க பாரு, நான் சொன்னானே கேட்பல. இப்ப நீ ஒரு கடல் முன்னாடி நிக்கிற. உனக்கு ஒரு சின்ன கல்லு கிடைக்குது. அந்த கல்லை ஒரு கண்ணால கண்ணு பக்கத்துல வச்சு பார்க்கற. உனக்கு என்ன தெரியும்? அந்த கல்லை மட்டும் தான் தெரியும், இல்லையா? அதே கல்லை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா அப்போ உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கடலும் கொஞ்சம் மணலும் தெரியும், இல்லையா? அதே கல்லை இன்னும் தள்ளி வச்சு பார்க்கறேன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு என்ன தெரியும்? அந்த கல்லே தெரியாது, கடல் மட்டும் தான் தெரியும் உனக்கு. நான் உனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கல், அவ்வளவுதான். ஒரு கல்லுக்காக கடலை விடாது, தான் லைஃப். உனக்கு என்ன பிரச்சனை? அழகா பிரிட்டியா கியூட்டா இருக்கு. உனக்கு நிறைய ஆப்ஷன் வரதான் போது, இன்னும் வயசும் இருக்கு. இதையும் மீறி உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? டிசிஎஸ் 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 எதுக்காக அதை பத்தி பேசுறீங்க கேட்டல? இது எல்லாமே நான் லவ் பண்ற என் பிரீத்திக்காக தான். அவளும் என்ன லவ் பண்றான், அவ எனக்காக வெயிட் பண்றா. அவளுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படிடா நான் கூட சேருவேன்? அவ இது எல்லாத்தையும் தாண்டி பொண்ணி, எல்லாத்தையும் தாண்டி நான் தான் உனக்கு வேணும்னா போடி. ஃப்ரெண்டு தான், வேலைக்காக தான் இவ கூட பேசினேன் பழகினேன், மற்றபடிக்கு வேற ஒன்றும் கிடையாது. சரி சரி நம்புறேன், வா படத்துக்கு போலாம். கூட இல்லைனாலும் எப்படி தான் இவனுங்களாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ? அது எங்களை படைச்ச கடவுளுக்கே தெரியாது. வாடா மச்சான். டேய் என்னடா ஆச்சு? இவனா என் மச்சான். மச்சானா? நான் வந்து சொல்கிறேன், நீ எங்கே இருக்க? நான் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். இன்னும் 1 ஹவர்ல வந்துருவேன். அப்படியா? சரி சீக்கிரம் வா. ஓகே பை. ப்ரோ எப்படி இருக்கீங்க? யார் நீ? நீங்க? ஆமாம் நான் தான். ப்ரோ லாஸ்ட் டே ப்ரோ, சட்டையில் இங்கு. ஆமாம் நீங்க கூட ரப்பர் வாங்கி தேய்ச்சிங்களே. யார் இவன்? ஆமாம் நான் தான். சென்ட் தாமஸ் பொன் ஸ்கூலு. ஆமாம். உங்க ஸ்கூல் ஜூனியரு. ஏய் எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆ ஐயோ 2 மணி நீங்க ஒண்ணா எங்க? சேர்ந்துருச்சு. சரி சரி போலாமா? போகலாம்டா. ஏய் சொல்லாம ரெண்டு பேர். இவன் ஸ்கூல் ஜூனியர். ஹாய்ங்க. ஹாய். இவங்க அனிதா. என்ன ப்ரோ அரேஞ்ச் மேரேஜா? டேய் இப்போதான்டா லவ் பண்றோம், என்ன அரேஞ்ச் மேரேஜ்ன்ற? விளையாடாதீங்க ப்ரோ. ஏய் ஸ்கூல்லேயே ஒரு பொண்ணை பேச மாட்டீங்க, இப்போ எப்படி? அது ஒரு பெரிய கதைடா. என்னது இன்னொரு ஸ்டோரியா? சொல்லுங்க கேட்போம். அது சொல்லவா? இல்லடா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கிட்ட அன்னைக்கு சொன்ன மாதிரி அப்பா என்னோட லவர் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பயுமே என் கூட தான் இருப்பா, எப்பவுமே என்னை பற்றி மட்டும்தான் நினைப்பா. எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு லவ்வரா? ஏனோ அதையும் எனக்காக பண்ணேன். இங்கே எதுக்கு வர சொன்னா? என்ன வர சொல்லிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? லவ் பண்றீங்களா? இல்லை புரியல. லவ் பண்றீங்கன்னா நேர்லயே வந்து சொல்லிருக்கலாம். எதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்டலாம்? ஃப்ரெண்டு நான் இல்லையா? அப்பெல்லாம் எதுவும். என்ன பண்றான் இவன்?
ஏண்டி நீ பார்த்த வேலை தானே அது? சொல்லிட்டியா? சொல்லு. எப்படியாச்சும் பேசு, சீக்கிரம் பேசு. நல்லா கோர்த்து விட்டா சரிட்டே சமாளிப்போம். ஆக்சுவலாக நேராகவே கேட்குறேன், will you marry me? பதில் சொல்லிட்டு போ. will you marry me? என் ஆசைகள் சொல்லாமல் கூடுது, தானாகவே உன் கண்ணை தேடுது. என் ஆசைகள் சொல்லாமல் கூடுது, தானாகவே உன் கண்ணை தேடுது. நிஜமாகவே உன் நெஞ்சிலே, நிழலாகவே உன் வாழ்விலே, கண் மூடி நான் கை கோர்த்திடும் கனவும் மெய்யாகதே. என் ஆசைகள் சொல்லாமல் கூடுது, தானாகவே உன் கண்ணை தேடுது. பேச நினைத்த வார்த்தைகளை நெஞ்சம் மறந்து போனது. உன்னை கண்ட நேரத்திலே இதய துடிப்பும் கூடுதே. காலம் கடந்து போனாலும் காதலும் மேல் மாறாதே. என்னை மறந்து போனாலும் எந்தன் காதல் தீராதே, எந்தன் காதல் தீராதே. என் ஆசைகள் சொல்லாமல் கூடுது, தானாகவே உன் கண்ணை தேடுது. லைஃப் எவ்வளோ ஜாலியாக போகுதில்ல. சூப்பரான ஃப்ரெண்ட், அதை விட சூப்பரான கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனால் இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் என் பிரச்சனையே. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலே பிடிக்காது. அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துச்சு, முடிஞ்சு. அதுக்குன்னு லவர் வந்தவுடனே ஃப்ரெண்டை கட்டி விட்டுற முடியுமா? என்னங்க, இந்த லவ்வை க்ரியேட் பண்ணதே அனுதான். ஆனால் நான் அவள்கிட்டே பேசக்கூடாதுன்றா. எப்படிங்க? இவன் இப்போ கால் பண்ணுறா. ஹலோ, நானும் நிறைய பார்த்துட்டேன், இதுக்கு மேல முடியாது. இப்போ லாஸ்டா கேக்குறேன், உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? பர்த்டேக்கு விஷ் பண்ண கால் பண்ணேன்னு நினச்சேன், மறுபடியும் இதுவா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் என் ஃப்ரெண்டு தான், புரியுதா? மைண்டில் ஏற்றிக்கோ. இப்படி சொல்ற நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். ஜஸ்ட் ஆன்சர் மை கொஸ்டின். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு உனக்கு முன்னாடியே அவன் என்னை காட்டிட்டான். நீ வரத்துக்கு முன்னாடி நான் இங்கே சந்தோஷமாக தான் இருந்தேன். என் பதில் என்ன உனக்கு புரியும் நம்புறேன். ஓ,
ஓகே, லெட்ஸ் பிரேக்கப். ஆனால் ஒன்றுங்க, நம்ம எப்பயும் நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்போம். ஆனால் லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டோட வேல்யூ என்னன்னு புரியும். அவங்க லவராக மாற்றுறதே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான். இப்போ கூட பாருங்கள், அவள் தான் கால் பண்ணுறா. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் தானே யோசிக்கிறீங்க? ஹே ஹாப்பி பர்த். என்னடா இதெல்லாம்? கேண்டில்ஸ் அழகா இருக்கு. நான் உள்ள வரலாமா? அதுக்கு தானே வச்சுருக்கேன், வாங்க. அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி அழகான மூமெண்ட் திருப்பி என் லைஃப்பில் வருமானு தெரியல. ஸோ டக்குன்னு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதுக்கு நான் இப்ப என்ன சொல்லணும்? உண்மையை மட்டும் சொல்லு. ஹேய் அனிதா, எதுவுமே சொல்லாம போனா எப்படி? அப்படியே அந்த மாதிரி ஆகி கடைசியில் இப்போ லவ் பண்ணுறோம். செம்ம ப்ரோ, சூப்பர் பேர் ப்ரோ, சூப்பர். தேங்க்ஸ். சரி நீங்கள் இங்கே? இல்லைண்ணா, ஒரு பொண்ணை 3 மாதம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பார்க்க தான் வந்தேன். அதான் பாரு. ஆமாண்ணா. கை கொடு. ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணு. சரி நான் கிளம்புறோம். நீங்களும் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடவா? இல்லை போலாம். வாங்களேன். போகலாமா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ப்ராப்ளம் இல்லை, போலாம். வாங்கண்ணா போகலாம். சரி போ, வர. வாங்க. கூட பழன பாவத்துக்கு வேறு என்ன பண்ணுறது? வா போகலாம். என்ன இன்னும் வரல? டைம் வேற ஆயிடுச்சு. அண்ணா வாங்கண்ணா. உள்ள வா. இங்கே வா. நாங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் ஓகே. நீ போய் தனியாக பேசுவ, பர்சனலாக பேசுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இல்லை, நீ பர்சனலாக பேசுவ, கரெக்டாக இருக்காது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வேறு மீட் பண்ண போகிறீங்க. ஒழுங்காக பேசு போ. நீ வா, நம்ம இப்படி போய் உட்காருவோம். ஏங்க ஹாய். நானும் நிறைய பேசணும்னு நினச்சேன். பட் எதுவும் சொல்ல தோண மாட்டேங்குது. நானும் தாங்க. லவ்னா ஒரு ஜென்ரலான ஒரு ஃபீல் தான். பட் பார்க்கும்போது தான் புரியுது அதோட ஃபீல் என்னன்னு. சரி, உங்கள் ஏஜ் என்ன? ஏங்க எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ வந்து ஏஜ் என்னன்னு கேட்குறீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. நேரில் பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சேன். ஏமாற்றம் தான். இல்லைங்க, பொதுவாக சொன்னேன். ஓ ஓகே. லவ்னா என்னென்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் லவ்வே பண்ணணும். இந்த இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறது, விடிய உட்காந்து மொக்க போடுறது, அப்பா. என்னங்க இதுக்கே சலிச்சுக்கிறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுவோம், பழகுவோம், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்துப்போம். என்னங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க? பின்ன வேற என்ன பண்ணணும்? சரி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? இல்லை, இப்போ எதுக்கு இந்த கேள்வி? இல்லைங்க, எப்படியே சம்மந்தப்படுத்தி பேசி தானே சம்மந்தப்படுத்த முடியும், அதுக்கு தான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஐயோ அக்கா. மேக்னா? ஏய்,
இங்க என்ன பண்ணிருக்க? அக்கா ஏய், என்ன வேலைடி பார்த்துருக்க உன் தங்கச்சி? உன் அக்காவா? ஐயோ. இதான் உங்க இன்ஸ்டா லவ்வரா மேடம்? ஆமாங்க. வெள்ளை வா நீ. போச்சு. வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? சொன்னியாம்மா? என்னது இது? உனக்கு சப்போர்ட் பண்ண வந்த கடைசியில் என் தங்கச்சி எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்றியா? சூப்பர். ரெண்டும் எப்படி திட்டு மொழி மொழிக்குது பாரு. நடிக்காதடி. அக்கா இல்லை ஏய், நவுந்து நில்லு. ப்ரோ என்ன லவ் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த காலத்து பசங்க பேசுறது லவ் பண்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த 2K கிட்ஸ் மட்டும் என்ன மெச்சூரிட்டி எல்லாம் லவ் பண்றீங்க? அப்போ 90s கிட்ஸ் மட்டும் என்ன ப்ரோ மெச்சூர்டாக பண்ணுறீங்க? சைடு கேப்ல விட்டு போடுறல்ல. பார், லவ் பண்றது எல்லாம் ஓகே தான். ஆனா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெச்சூரா பண்ணுங்கடா. ஏய், கூட்டு போ. ஏய், வண்டி ஏறுறா. மச்சான், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா போட்டு அடிச்சிட்டான்டா. ஐயோ முடியலடா. வாங்குறானே. அப்பா. எல்லாம் இவனால தான். செட்டில் ஆயிட்டு போய் சொன்னா ஓகே சொல்ல போறாங்க. அதை விட்டுட்டு மடத்தனமா பண்ணா இப்படித்தான் நடக்கும். யார் இருக்கால வேற லவ் மேட்ரு வீட்டில் சொல்ல போயிருக்கா. சொன்னா நம்ப மாட்டீங்களா? இருங்க, இப்பவே கால் அடிக்கிறேன். ரிங்கு போகுது. சொல்லு பாரு. வலி உயிர் போகுது. வீட்டுக்கு ரீச் ஆட்டியாமா? வந்துட்டேன் பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பாட்ட நம்ம விஷயம் பேசிட்டியா? பேசிட்டேன். அந்த அந்த டிசிஎஸ் மேட்ரு சொன்னியா? எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே தான். ஆனா என்ன சொன்னாரு? நீங்க நீங்க சொல்லுமா, தான் தெரியுமே. நீங்க எந்த ஆளுங்கன்னு கேக்குறாரு. புரியல. எந்த ஆள்னா? புரியலையா? நீங்க என்ன ஆளுங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ ஐயோ.